ராமநாதபுரம் மாவட்டம் மதுரையைச் சேர்ந்த மாணவர்களின் நீட் ஹால் டிக்கெட்டுகளில் குளறுபடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக வழங்கப்பட்டுள்ள ஹால் டிக்கெட்டுகளில் தேர்வு மையமும் தேர்வு எழுதும் ஊரும் வெவ்வேறாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு சென்றால் முறையான தகவல் கொடுக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தேர்வு எழுத சில நாட்களே உள்ள நிலையில் இதுபோன்ற குழப்பத்தால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பதாகவும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மாணவர்களும் பெற்றோரும் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரையுடைய ஸ்கூல் கோடு போட்டு கால் டிக்கெட் வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஸ்கூல் பேர் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய புஷ்பலாங்கிற ஒரு ஸ்கூல் பேரை போட்டு வந்திருக்கு. இதனால் வந்து என்னென்னா மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய 6 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 1000 பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த மாணவி நீட் தேர்வு ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்த போது தேர்வு எழுதும் மையம் மதுரை எனவும் தேர்வு எழுதும் இடம் திருநெல்வேலியில் உள்ள அரசு பள்ளி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவியும் பெற்றோரும் இந்த குளறுபடிகளை யாரிடம் தெரிவிப்பது என குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் எழுதுகிற சென்டரோட கோடு வந்து மதுரை கோடாகும். ஆனால் பரிட்சை எழுதுகிற அட்ரஸ் வந்து திருநெல்வேலியை சேர்ந்ததாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சென்டர் கோடை கனெக்ட் பண்ணி பரீட்சைக்கு போகிறதா அல்லது அந்த அட்ரஸை கனெக்ட் பண்ணி திருநெல்வேலி போகிறதா மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த அப்ளிகேஷனை முன்கூட்டி பார்த்ததுனால வந்து நாங்கள் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இதுக்கான வந்து தீர்வு வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த நிலையில் ஹால் டிக்கெட் குளறுபடிகள் குறித்து மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் விளக்கம் அளித்திருக்கிறார். நீட் ஹால் டிக்கெட்டில் ஏதேனும் குழப்பம் இருந்தாலோ விவரங்கள் சரியாக இல்லாமல் இருந்தாலோ அத்தகைய ஹால் டிக்கெட்டுகளை பெற்று முதன்மை கல்வி அலுவலகத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமென மாவட்ட கல்வி அலுவலர் அறிவுறுத்தியிருக்கிறார்.